Glad to speak to you. This is Velayudham Ashwin from Chennai. Watch till end. To view this in Tamil, just type in the Google Velayudham Ashwin. ஆங்கிலத்தில் இருந்தாலும் தமிழில் விளக்குகிறேன் உங்களுக்கு புரியும்படி. தமிழிலும் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். டெலகிராம் லிங்க் I have given in the description column of this video. Join with us and grow business proposal to you. We want to buy a finance company or any company dealing finance at any place in Tamil Nadu. The company may be a loss-making company or owners decides to close down the company. We buy these companies. Owners, partners, managing directors or authorized persons can call us immediately. Brokers also welcome. Call me immediately 8122414652. 8122414652. You can watch other videos in our channel playlist. Bank exam and DRA exam. A banker is justified to disclose information about the customer's account under அதாவதுங்க பேங்க் ரூல் படி வந்து பேங்க் வந்து கஸ்டமரோட டீட்டெயிலை மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஈவன் அவங்க ஒய்ஃபாக இருந்தால் கூட அவங்களுக்கு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அதான் பேங்க்கோட ரூலு. ஆனால் எந்தெந்த நேரங்களில் வந்து பேங்க் வந்து கஸ்டமரோட டீட்டெயிலோட இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்கலாம், யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. அது யாருக்கு அப்படின்னா, இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அவங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்டால் கொடுக்கலாம். இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 1956, இந்தியன் கம்பெனி ஆக்ட் இருக்கு இல்லையா, அது 1956 அந்த சட்டப்படி அவங்க இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் படி அவங்க அதிகாரிகள் கேட்கும்போது நம்ம கொடுக்கலாம். பேங்கர்ஸ் புக் எவிடன்ஸ் ஆக்ட் 1891, அது அந்த மாதிரி டைமிங்லேயும் நீங்கள் கொடுக்கலாம். ஆல் ஆஃப் தி அபவ், இதில் வந்து எது கரெக்டான பதில் அப்படின்னா இந்த மூணுமே சரியான பதில் தான். ஸோ ஆன்சர் வந்து 4, ஆல் ஆஃப் தி அபவ். இன் பேங்க்ஸ் த நாமினேஷன் ஃபெசிலிட்டி இஸ் அவைலபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், அதாவது பொதுவாக நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் எஸ்பி அக்கௌண்ட்டோ இல்லை டெபாசிட் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டைமிங்கில் அப்போது என்ன செய்வாங்கன்னா நாமினேஷன் கேட்பாங்க. அதாவது ஒருவேளை நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த இதை வந்து யாருக்கு இந்த இதில் இருக்கிற பணத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, அதாவது தவறி போயிட்டீங்க, அதாவது இறந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு யாருக்கு போய் சேரணும்னு கேட்பாங்க. அதுக்கு தான் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிய முடியாது, சிம்பிள் லாங்குவேஜில் தான் சொல்கிறேன். இன் பேங்க் இந்த நாமினேஷன் ஃபெசிலிட்டி யாருக்கெல்லாம் உண்டு? சேவ் டெபாசிட் லாக்கர், அதாவது வங்கியில் லாக்கர் கணக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் நகையை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் வைப்பாங்க, எடுப்பாங்க, கொண்டு போய் செய்வாங்க. அந்த மாதிரி சேஃப் டெபாசிட் லாக்கர் வச்சுருங்களுக்கு அந்த மாதிரி நாமினேஷன் ஒரு நாமினியை இது பண்ணுற ஃபெசிலிட்டி உண்டா? அப்புறம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, அதுலேயும் நாமினேஷன் ஃபெசிலிட்டி உண்டா? அதாவது நான் இறந்து போனால் இவருக்கு என்னுடைய மகன் என் மகா இவளுக்கு வந்து இந்த பணத்தை சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி எந்தெந்த அக்கௌண்ட்லலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் அவங்க கொடுத்துருக்காங்க சேஃப் டெபாசிட் லாக்கர், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஆன்சர் வந்து இந்த ரெண்டுலையுமே உண்டு. இஃப் தி செக் given by the customer has bounced for some reason and the customer is out of town, அதாவதுங்க கஸ்டமர் வந்து என்ன செய்கிறாரு, இஎம்ஐ மாத தவணைக்கு வந்து ஒரு செக்கை கொடுக்குறாரு. ஆனால் அந்த செக்கில் பணம் இல்லைன்னு சொல்லி அந்த செக்கு இந்த திரும்பி வந்துடுது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டிஆர்ஏ ஒரு டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எதை நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறது தான். விசிட் தி கஸ்டமர்ஸ் ஹவுஸ் அண்ட் த்ரெட்டன் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு பே அப் இம்மீடியட்லி. நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் மிரட்டி உடனே நீங்கள் பணத்தை நீங்கள் இப்போ பே பண்ணுறீங்க, அப்படின்னா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன், அந்த மாதிரி சொல்லுவீங்களா? கம்ப்ளைண்ட் அபவுட் தி நான் பேமெண்ட் ஆஃப் டியூஸ் டு ஹிஸ் நெய்பர்ஸ், இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இவரை அசிங்கப்படுத்தினா தான் அவர் பணம் தருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு, இல்லைங்க இந்த மாதிரி கடன் வாங்கினார், கடன் தர மாட்டேங்கிறாருன்னு அவரை பற்றி அசிங்கமாக பேசுவீங்களா? ட்ராவல் டு தி பிளேஸ் த கஸ்டமர் இஸ் விசிட்டிங் அண்ட் கான்டாக்ட் ஹிம், இல்லைனா அவர் நான் உங்களுக்கு தெரியும், இல்லைனா ஏதோ அவங்க வீட்டில் ஏதோ சொல்கிறாங்க, சார் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருப்பார்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஆஃபீஸில் இருப்பார்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நேரடியாக நினச்சிவங்க, நேராக வந்து நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு ஃபோனில் பேசி அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாமலே டைரெக்டாகவே போய் அங்கே போய்
அவர்கிட்ட போய் செக் பவுன்ஸ் ஆகிட்டு எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? இல்லைன்னா ரிப்போர்ட் தி கஸ்டமர்ஸ் அன்அவைலபிலிட்டி டு தி பேங்க் அண்ட் விசிட் ஹிம் வென் ஹீ இஸ் பேக் இன் டவுன். இல்லைன்னா நீங்கள் நேராக பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி பேங்க்கில் சொல்லி, சார் இந்த மாதிரி அவர் இப்போதைக்கு ஊரில் இல்லை, செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு, அவர் இப்போ ஊரில் இல்லை, அவர் ஊர்லேருந்து வந்த உடனே நான் என்ன செய்கிறேன், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் போய் பணத்தை கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ரிப்போர்ட் தி கஸ்டமர்ஸ் அன்அவைலபிலிட்டி டு தி பேங்க் அண்ட் விசிட் ஹிம் வென் ஹீ இஸ் பேக் இன் டவுன். அதாவது அவர் எப்போ ஊர்லேருந்து திருப்பி இங்கே வர்றாரோ, அவருடைய நேட்டிவ் பிளேஸுக்கு வர்றாரோ, ஐ மீன் பேங்க்கில் கடன் வாங்கியிருப்பார்ல அந்த ஊருக்கு வர்றாரோ, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், அவரை போய் பார்த்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் இஸ் கிளாசிஃபைடு அண்டர். ரெக்கரிங் டெபாசிட்டை என்ன பேர் சொல்லுவாங்க, என்ன மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க? சேவிங் அக்கௌண்ட்டா, இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட்டா, இல்லைன்னா டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட்டா, இல்லை பாரோவல் அக்கௌண்ட்டா? அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது நீங்கள் என்ன செய்வீங்க, ரெக்கரிங் டெபாசிட்னா என்ன, ரெக்கரிங் டெபாசிட்னா என்னென்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போடுறதுக்கு பேர் தான் ரெக்கரிங் டெபாசிட்டு. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னென்னா, உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குன்னா 5 லட்ச ரூபாயை கொண்டு போய் போட்டுட்டு நான் 1 வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறேன், 2 வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறேன், 10 வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறேங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, சொல்லுவீங்க. அதுக்கு பேர் வந்து இது ஃபிக்ஸட் டெபாசிட்டு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் பேரில் நீங்கள் உங்கள் பேரில் சொந்தமாக ஒரு அக்கௌண்ட்டை தொடங்கி அதில் பணம் போட்டு எடுப்பீங்க. அதுக்கு பேர் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒருத்தர் கம்பெனியை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா அதில் வர்ற வரவு செலவு எல்லாம் குறிக்கிறதுக்கு பேர் தான் கரண்ட் அக்கௌண்ட்டு. டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட். அதாவது என்ன அப்படின்னா, இதை வந்து மாதம் மாதம் நான் வந்து 500 போடுறேங்க, இது 2 வருஷத்துக்கு அப்படின்னு. அதாவது அப்போ கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், அந்த 500 மாதம் மாதம் போட்டுறணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு 500 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் 6000 வரும். அதுக்கு வட்டியும் சேர்த்து வரும். அதுக்கு பேர் தான் ரெக்கரிங் டெபாசிட்டு. ஸோ ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் இஸ் கிளாசிஃபைடு. எந்த இதில் வகைப்படுத்துகிறாங்கன்னா, டேர்ம் டெபாசிட் அக்கௌண்ட்டுன்னு அதை வகைப்படுத்துகிறாங்க. ஆஃப்டர் ஆல் தி கன்வின்சிங் டன் பை யூன்னா என்னதுன்னா டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட். ஓகேவா? ஏன்னா நீங்கள் தானே இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க. ஸோ இஃப் தி கஸ்டமர் ஸ்டில் ரெஃப்யூசஸ் டு பே ஹிஸ் டியூஸ் டு தி பேங்க், வாட் இஸ் தி ரைட் வே டு டீல் வித் சச் அ கஸ்டமர்? அதாவது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னெல்லாமோ பேசுகிறீங்க, ஐ மீன் இல்லைங்க நீங்கள் ஏன்னா பேங்க் வந்து டெபாசிட் வாங்கி அவங்களுக்கு வட்டி கொடுத்து அதை வந்து உங்களை மாதிரி ஆட்களுக்கு கொடுத்து கூட ஒரு 2% 3% வச்சு ஐ மீன் பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் பணம் பே பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், பேங்க்கு டெபாசிட்டுக்கு பணம் பே பண்ண முடியும். அந்த மாதிரி என்னெல்லாமோ நீங்கள் சொல்கிறீங்க, கன்வின்ஸ் பண்ணுறீங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்காது, லோன் கிடைக்காது, என்னெல்லாமோ நீங்கள் சொல்லி பார்க்குறீங்க. என்ன சொன்னாலும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கஸ்டமரு பணம் கொடுக்குற மாதிரி இல்லை, அவர் பணம் கொடுக்க மாட்டேன்னு எது இல்லாமல் காரணம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 4 இது கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் திஸ் இஷ்யூ டு யுவர் சூப்பர்வைசர் அண்ட் தி பேங்க். உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பார்ல, அவருக்கு அந்த பேங்க்குக்கு இந்த மாதிரி நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், பணம் தர மாட்டேன்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ வித் தி கஸ்டமர்ஸ் ரிலேட்டிவ்ஸ். அதாவது கஸ்டமர் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருக்காங்க, நெய்பர்ஸு, ஐ மீன் பக்கத்தில் உள்ளவங்களாம் குடியிருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி மேட்டரை டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ வித் தி கஸ்டமர்ஸ் ஆஃபீஸ் கலீக்ஸ். அதாவது கஸ்டமர் கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதை கடன் வாங்கினார் இல்லையா, அவருடைய ஆஃபீஸ் போய்ட்டு ஆஃபீஸ் கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் இந்த மாதிரி தரமாட்டேங்காருன்னு சொல்லி நீங்கள் அசிங்கப்படுத்தி வாங்குவீங்களா? இக்னோர் திஸ் இஷ்யூ. இல்லைன்னா விடுங்க காலத்தை பார்ப்போம், இவர் இல்லைன்னா நம்ம நினச்சலாம் இன்னொரு கஸ்டமரை பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்வீங்களா? ஆன்சர் வந்து ரிப்போர்ட் திஸ் இஷ்யூ டு யுவர் சூப்பர்வைசர் அண்ட் தி பேங்க். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மேல் அதிகாரிகிட்டையும் பேங்க்லேயும் இந்த மாதிரி நான் எவ்வளோ கன்வின்ஸ் பார்த்துறேன் சார், அவர் இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னால் பேங்க்கு அதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கையை எடுக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் 1 தான். வேலாயுதம் அஸ்வின் 8122414652. Please subscribe, like and share these videos to your friends and relatives. Thank you very much. We can meet you in the next video. Till then, bye bye.